सीताराम 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 शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये वागीशाद्यासुमनसः सद्वार्तानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं दोर्भिर्युक्ता स्फटिकमणिमयीमक्षमालां ददानां हस्ते नैकेन पद्मं सितम् अपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देतु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं को न याति परां गतिं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसं कल्मषं गोष्पतीकृतवाराशीं मशकीकृतराक्षसं रामायणमहामाला वन्दे अनिलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशम् अक्षान्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयम् अतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि यः कर्णाञ्जलिसम्पुटैरहरः सम्यक् पिबध्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तसोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतं वेदवेदे परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय स्वामिनः जय सद्गुरुनाथ महाराज की जय ஸ்ரீயப்பத்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு சீதா மாதா இவளுடைய அனுகிரகத்தோடையும் ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகத்தோடையும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி அண்ணாவுடைய கிருபா கட்டாட்சத்தோடையும் அடியனுக்கு ராமாயணம் சொல்லிக் கொடுத்து ராமபக்தி ராமருச்சி ராமாயணத்தில் ருச்சி எல்லாம் ஏற்படுத்தின என்னுடைய ஆசான் ஸ்ரீ ரவிராம சர்மா ஸ்ரீ ரவி அண்ணாவுடைய ஆசீர்வாதத்தோடையும் இன்னைக்கு தொடங்கி 3 நாட்கள் அயோத்தியா காண்டத்தை பார்க்க போகிறோம். பாலகாண்டம் அனுபவித்தோம் ராமாயணத்தில். முதல் காண்டம் பாலகாண்டம். அந்த காண்டத்தை தான் ஆனந்தம் அப்படிங்கிற சுவை
குழந்தைகள் பிறந்தா, கல்யாணம் ஆச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடந்தது. பாலகாண்டம் அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ், எந்த தளத்தில் இந்த சரித்திரம் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்த காண்டம். அது 2 நாள். அடுத்து பகவான் எதுக்கு அவதாரம் பண்ணினார், அவருடைய காரியம் என்ன அப்படிங்கிறதுக்கான எல்லா நிகழ்வுகளும் ஆரம்பிக்கக்கூடிய காண்டம் அயோத்தியா காண்டம். அருமையான காண்டம், அபூர்வமான காண்டம், ரொம்ப அழகு. 3 நாட்கள் அயோத்தியா காண்ட கதைகள் மட்டுமே அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ விஸ்தாரமான காண்டம், எவ்வளவு கதாபாத்திரங்கள், ஒன்னொன்னும் சமுத்திரமிவ ரத்னாட்யம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரமும் ரத்னமாக இருக்கக்கூடியவா. இந்த 3 நாளும் எல்லா ரத்னங்களையும் நம்ம அனுபவிக்க போகிறோம். இந்த 2 நாள் போன சத்சங்கத்தில் நம்ம பாலகாண்டத்தில் என்ன கதைகள் அனுபவிச்சோம்னு ஒரு சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு மேற்படி கதைகளை பார்க்கலாம். வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதக பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா அப்படிங்கிறது வால்மீகி ராமாயணத்துடைய தியான ஸ்லோகங்களில் முக்கியமான ஸ்லோகம். வேதவேத்தியனான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவா தசரதற்கு குழந்தையா அயோத்தியாவில் அவதாரம் பண்ற. சாக்ஷாத் வேதமே வால்மீகி முகாரவிந்தமா ராமாயணமா ஆவிர்வவிச்சுது அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதனால வேதம் வேற இல்லை, ராமாயணம் வேற இல்லைன்னு தெரியுது. இந்த ராமாயணத்தை எழுதின வால்மீகி பகவான் சாக்ஷாத் வருணனுடைய பிள்ளை. அவருக்கு ராமாயணத்தை சுருக்கமாக நாரதன் சொல்லிட்டு போறார். அதுக்கப்புறமா பிரம்மா சொல்றாரு, நாரதர் சுருக்கமாக என்ன சொன்னாரோ அதை எப்படி விஸ்தரித்து பெரிய காவியமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இந்த ராமாயணம்ங்கிற காவியத்தை வால்மீகி எழுதுறார். லவகுஷர்கள் அப்படின்னு சாக்ஷாத் சீதாராமர்களுடைய குழந்தைகள், அவளை கொண்டு தான் இந்த ராமாயணம்ங்கிறது முதல்ல நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தில் கானமாக பாடப்பட்டது. அந்த குழந்தைகளை தன்னுடைய ரத்தத்திலேயே கூட்டின்னு ராமச்சந்திர பிரபு தன்னுடைய சபையில் உட்கார வச்சு பதே பதம் ஸ்லோகமாக எல்லாத்தையும் அழகாக கேட்டு அனுபவித்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழகான காவியம் இந்த வால்மீகி ராமாயணம். அப்பேற்பட்ட காவியத்தை லவகுஷர்கள் ஆரம்பிக்கும் பொழுதே கோசலைங்கிற தேசம், அதோடைய தலைநகரம் அயோத்தியா, அதோடைய ராஜா தசரத சக்கரவர்த்தி அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். தசரதர் சத்தியம் தர்மம் அப்படிங்கிற அந்த 2 விஷயங்களையும் 2 கண்களாக கொண்டு ஜாம் ரொம்ப நல்லா ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணி வந்துட்டுருக்கார். யாருக்கும் ஒரு குறை இல்லை, அப்படி செல்வ செழிப்போடு இருக்கு. அந்த பூமி, நகரம், ராஜ்யம் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பொழுதிலும் ராஜாவுக்கு புத்திரபாகியம் இல்லை, குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற குறை இருக்கு. அந்த குறையை போக்கிக்கணுங்கிறதுக்காக 2 யாகம், அஸ்வமேத யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம்னு 2 யஜ்யங்கள் பண்றார். ரிஷ்யசங்கர் அப்படிங்கிற ரிஷியை கொண்டு இப்பேற்பட்ட அபூர்வமான இந்த 2 யஜ்யங்களும் நடக்கும் பொழுது இந்த யஜ்யங்களில் ஹவிர்பாகம் வாங்கிக்கிறதுக்காக தேவர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் வர ஆகாசத்தில் கூடுறா. அப்போ அவளுக்குள்ள பேசிக்கிறா, ராவணன் நம்மளை இந்த மாதிரி ஹவிர்பாகம் வாங்கிக்க விடவே மாட்டானே, நம்மளை அடித்து துரத்துவானே, அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் ஜாஸ்தியாண்டே இருக்கு இந்த பூமியில். அவன் கொட்டத்தை யாராவது அடக்க வேண்டாமா, அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா அப்படின்னு எல்லாருமா பகவான் கிட்ட போய் சரணாகதி பண்ண பகவான் அபயஹஸ்தம் கொடுக்குறார். பயம் தியஜத பத்ரம்போ ஹிதார்த்தம் யுதி ராவணம் சபுத்திர பௌத்ரம் சாமாத்யம் சமித்ர ஜ்ஞாதி பாந்தவம் ஹத்வா க்ரூரம் துராத்மானம் தேவர்ஷீணாம் பயாவஹம் தசவர்ஷ சஹஸ்ராணி தசவர்ஷ சதானி ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமா. பயத்தை விடுங்கோ, நான் இருக்கேன் உங்களுக்கு அபயம் கொடுக்கறதுக்கு. அப்பேற்பட்ட ராவணன், அவனுடைய புத்திரன், பௌத்திரன், மந்திரிகள், இன்னும் யாரெல்லாம் அவன் பக்கம் இருக்காளோ பந்துக்கள் அத்தனை பேரையும் சேர்த்து பூண்டோட வரம் பண்ணிடுறேன். இந்த பூலோகத்தில் 11,000 வருஷம் வாழ்ந்து சஞ்சாரம் பண்ணி தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு அபயம் கொடுக்குறார். உடனே கீழே பூலோகத்தை பார்க்கும் பொழுது அங்கே தசரத சக்கரவர்த்தி அழகா யாகம் பண்ணுறது தெரியாது. இதோ இவரே என்னுடைய அன்பான பிதாவாக வரிப்பேன்னு தசரதரை ஆசையா தன் அன்பான பிதாவா பகவான் வரிக்கிறார். அவர் சொன்னது பிரகாரமே அழகான சுபமான சித்திர மாசம், புனர்வசுமன் நட்சத்திரம், நவமி திதி, கர்க்கட லக்னம், 5 நட்சத்திரங்கள் நன்னா உச்சத்தில் இருக்கும் பொழுது தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யா தேவிக்கும் குமாரனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ராமராக அவதாரம் பண்ணினார். அவருடைய அம்சங்களாக பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அப்படின்னு 3 பேரும் இவருடைய சகோதரர்களாக, கைகேயனுடைய பிள்ளையா பரதன் பூச நட்சத்திரத்திலையும், லக்ஷ்மண சத்ருக்னன் 2 பேரும் ரெட்டையர்களா, சுமித்ரா தேவிக்கு அதுக்கும் அடுத்த நாள் ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினான். இது வரைக்கும் முதல் நாள் பார்த்தோம். அடுத்த நாள் இந்த குழந்தைகள் அவளுடைய பால லீலைகள்னால அவளுடைய அம்மாக்கள், அப்பா எல்லாரையும் அப்படி சந்தோஷப்படுத்துறா. இப்படியே வருஷங்கள் ஓடுறது. 5 வயசானோன்னு உபநயனம் பண்ணுறா குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறமா வேதம் எல்லாம் வசிஷ்டத்தையே கற்றுக்கிறா. ரதம் எப்படி ஓட்டுறது, வில் வித்தை, வாழ்வித்தைன்னு க்ஷத்ரிய குழந்தைகளாக இருக்கிறதுனால எல்லாம் கற்றுனுடுறா. எல்லா 4 குழந்தைகளுமே ரொம்ப சூட அத்தியாயிகளாக இருக்கா. இப்படியே வருஷங்களோட அந்த குழந்தைகளுக்கு 12 வயசு ஆகும் பொழுது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு
மந்திரிகளோட தசரத சக்கரவர்த்தி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிருந்து விஸ்வாமித்திரர் வந்து சொல்றார், என்னுடைய யஜ்ஞத்தை ரட்சணம் பண்றதுக்காக ராமனை கொடுப்பா அப்படின்னு ராமனை கேட்டு வாங்கிட்டு போகும்போது கூடவே லக்ஷ்மணனும் போறார் ராமனோட. இந்த 2 குழந்தைகளுமா விஸ்வாமித்திரரோட போகும்பொழுது வழியிலேயே தாட்டக்கை அப்படிங்கிற ராட்சசியை வதம் பண்றார். அதுக்கு மேல சித்தாசிரமங்கிற இடத்துல தான் இந்த யஜ்ஞம் நடக்கிறது. அங்க போய் கண்களை இமை காப்பது போல அந்த 2 குழந்தைகளும் அந்த யஜ்ஞத்தை ஜம்முன்னு ரட்சணம் பண்ணி கொடுக்குறா. யஜ்ஞம் நன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜனக மகாராஜா மித்திலா தேசத்துல நடத்தக்கூடிய அப்பேற்பட்ட அந்த யஜ்ஞத்துக்கு 2 குழந்தைகளையும் விஸ்வாமித்திரன் மிச்ச ரிஷிகளோட கூட்டிட்டு போற வழியிலேயே கங்கையை கிடக்கும் பொழுது கங்கா மகாத்மியம் என்ன அப்படிங்கிறத விஸ்வாமித்திரர் சொல்ல ரிஷிகளும் குழந்தைகளும் கேட்டு அனுபவிச்சா. மேற்கொண்டு மித்திலா நகரத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கௌதமர் அகல்யை அப்படிங்கிற தம்பதிகள் அவளுடைய சரித்திரத்தை சொல்லி அந்த அகல்யையே நீதான் பவித்திரம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ராமனுக்கு விஸ்வாமித்திரர் எடுத்து சொல்ல, அப்பேற்பட்ட அகல்யோதாரணம் அப்படிங்கிற லீலை தான் பதித்த பாவனன் அப்படின்னு காட்டுறதுக்காக ராமன் நிகழ்த்தி காட்டினார். அதுக்கும் மேலே மித்திலா தேசத்துக்குள்ள போய் அந்த 2 குழந்தைகளும் தெருக்கள்ல நடக்கக்கூடிய அழகு, அதை பார்த்து மக்கள் எல்லாம் மயங்கின அழகு எல்லாத்தையும் அனுபவிச்சோம். மேற்கொண்டு ஜனகருடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த சிவ தனுசு, அதை வேணா நான் தொட்டு பார்க்கட்டுமா, அதில் நாணேற்ற முயற்சி பண்ணட்டுமா அப்படின்னு ஆசையா அந்த வில்லில் இருக்கக்கூடிய ஆசையில ராமன் கேட்கும் பொழுது ஜனகர் சொல்ற, இந்த வில்லில் யார் நான் ஏற்றுறாளோ அவளுக்கே வீர சுருக்கமா சீதாதேவியை கல்யாணம் பண்ணி தரதா அறிவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் அனாயாசமாக அந்த வில்லை எடுத்து அழகாக நான் ஏற்றி அந்த வில்லே 2ஆ முடிஞ்சு போயிடுது. அப்போ சந்தோஷப்பட்ட ஜனக மகாராஜா உடனே தசரதற்கு சொல்லி அனுப்ப அங்கிருந்து அயோத்தியிலிருந்து அத்தனை பேர் பரிவாரங்களோட இங்கே வர 2 குடும்பங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகிட்டு அதுக்கப்புறம் அழகான பங்குனி உத்திரம் அப்படிங்கிற திருநாள் அன்னைக்கு ஜனக மகாராஜாவோட அரண்மனையிலே சீதா ராமர்களுடைய கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் நடந்து கல்யாண கோலத்தில் நமக்கெல்லாம் காட்சி தந்துட்டு இருந்தா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம கதைகளை பார்த்தோம். இனி மேற்கொண்டு பார்க்கலாம். எப்பேற்பட்ட கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது 4 ஆசிரமத்தில் ரொம்ப சிரேஷ்டமான ஆசிரமம்னு சொல்லப்படுது. சாதாரண சதிபதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையே ரொம்ப வசதியாக போற்றத்தக்கது அப்படிங்கும் பொழுது சாட்சாத் லோகநாயகன் ஜெகஜனி இப்பேற்பட்ட இந்த சீதாராமர்கள் இவா 2 பேரும் நமக்கு ஆதர்ஷ தம்பதிகளாக இருந்து எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத நமக்கு காட்டக்கூடிய அழகான தம்பதிகள். உலக பிரசித்தி வாகர்த்தாவிவ சம்பிருப்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படின்னு காளிதாசனுடைய ஸ்லோகம். வாக்கும் அர்த்தமும் எப்படி சேர்ந்தே இருக்குமோ, அவளை பிரிக்கவே வார்த்தை பேசுறச்சே ஒரு சொல்லும் பொழுதே அதோட அர்த்தமும் சேர்ந்து தானே வருது. அதுபோல வார்த்தையும் அர்த்தமும் எப்படி சேர்ந்தே இருக்கோ அதுபோல இணை பிரியாத இருக்கக்கூடியவா பார்வதி பரமசிவன் அப்படின்னு சொல்றார். இது சீதாராமர்களுக்கும் பொருந்தும். அப்பேற்பட்ட அந்யோன்ய தம்பதிகள். ராமன் ஹிருதயத்துல என்ன நினைக்கிறார் அப்படின்னு சீதைக்கு முன்னாடியே புரிஞ்சிடும். சீதாதேவி என்ன மனசுல நினைக்கிறா அப்படின்னு ராமன் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறார். இவா 2 பேரும் வார்த்தைகளால பேசின்றதை காட்டி நம்ம மனசுனால நிறைய பேசிண்டு புரிஞ்சுட்டு அழகாக இல்லற தர்மத்தை நல்லற தர்மமா நடத்திட்டு வரா. எப்பேற்பட்ட குணவான் அனந்த குணங்களுடைய அந்த ராமனுக்கு தகுந்த பத்னியாக குணவத்தியாக சீதா ஸ்ரீரிவருப்பிணி அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி அழகிலையும் லக்ஷ்மி தேவியை போல இருக்கா, குணத்திலையும் லக்ஷ்மி தேவியை போல இருந்துட்டு அந்த ராமச்சந்திர பிரபுவுக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டு சந்தோஷமா அவரையே ஆசிரிச்சுட்டு சீதாதேவி வாழ்ந்து வந்துட்டு இருக்கா. தயா சராஜர்ஷி சுதோபிராமயா சமேயிவான் உத்தமராஜ கன்யயா அதீவ ராமஹ சுஷிவேதி காமயா விபுஷ்டியா விஷ்ணுரிவ அமரேஸ்வரஹ. ராஜரிஷியா இருக்கக்கூடிய ஜனகருடைய பெண் உத்தம குழந்தை அந்த சீதாதேவி ராமனோட அனுசரித்து வாழறதை பார்க்கும்பொழுது வைகுண்டத்தில் லக்ஷ்மியும் நாராயணனும் எப்படி வாழ்ந்து இருந்தாலோ அது மாதிரி 2 பேரும் வாழ்ந்தா அப்படின்னு இந்த ஸ்லோகம் பாலகாண்டத்துடைய கடைசி ஸ்லோகம். மேற்கொண்டு அயோத்தியா காண்டத்துக்குள்ள நுழையிறோம். முதல் ஸ்லோகம். கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீத பிரீதி புரஸ்கிருதஹ சதத்ர நிவசத்ராத்ரா சஹ சத்கார சத்கிருதஹ மாதுலேன அஸ்வபதினா புத்திர ஸ்நேஹேன லாலிதஹ. இந்த சீதாராமர்கள் கல்யாணம் மித்திலா தேசத்தில் நடந்தப்போ அங்கே யுதாஜித் அப்படின்னு பரதனுடைய மாமா கேகே தேசத்துலேருந்து அவர் கல்யாணத்துக்கே வந்திருந்தார். இவா எல்லாரும் அயோத்திக்கு வரும்பொழுது அவரும் அயோத்திக்கு கூடவே வர தசரதர்கிட்ட கேட்குறார், என் வருமான் பரதனை கொஞ்சம் காலம் கேகே தேசத்துக்கு கூட்டின்னு போய் லாலனம் பண்ணிட்டு வரட்டுமா, ஆசையாக இருக்கே அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு என்ன அழிச்சுன்னு போங்கோடே அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்கிறார். பரதன் அப்படின்னு சொன்னாலே சத்ருக்னனோட சேர்ந்து தான் பரதனை பார்க்க முடியும். 2 பேரும் இணை பிரிய மாட்டான். தன் பிராணங்களை காட்டிலும் சத்ருக்னன் வசத்தி அப்படின்னு நினைக்கக்கூடியவன் பரதன்.
அதனால பரதன் நீத்தக பிரீத்தி புரஸ்துதக ரொம்ப ஆசையார தன்னுடைய தம்பியை தன் கூடவே அழைச்சிட்டு கேகே தேசத்துக்கு போற. பேச்சு துணைக்கு வேணும். மக்களையா ராமனை பத்தி பேச ஆள் வேணுமே. ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி அயோத்தியை பத்தியும் தசரதரை பத்தியும் ராமனை பத்தியும் சீத்தையை பத்தியும் இப்படிதான் பேச போறா பகவத் விஷயங்கள். இப்படி அவ ரெண்டு பேரும் அங்க போனாலே அவ ரெண்டு பேரையும் அவ்வளவு நன்னா பார்த்துக்கிறார். யுதாஜித் அப்படிங்கிற பரதனுடைய மாமா, அஸ்வபதி அப்படிங்கிற மகாராஜா பரதனுக்கு தாத்தா, கைகேயினுடைய அப்பா. ரெண்டு குழந்தைகளையும் பரதன் மட்டும்தானே மருமான், ஆனா பாரபட்சம் பார்க்காம ரெண்டு குழந்தைகளையும் அவ்வளவு நன்னா பார்த்துக்கிறா. நன்னா போஷணம் பண்றா. சத்சங்கங்களுக்கு குறைச்சல் இல்லை, கேளிக்கைகளுக்கு குறைச்சல் இல்லை, சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை. ரொம்ப சௌக்கியமா நன்னா பார்த்துருந்த போதிலும் ரெண்டு பேரும் இழைச்சுட்டே வந்தாளாம். தத்ராபி நிவசந்தௌ தௌ தர்ப்யமாணௌ ச காமதः ப்ராதரௌ ஸ்மரதாம் வீரௌ விருத்தம் தசரதம் ருபம். இழைப்பானே நன்னா தானே பார்த்துக்கிறா அப்படின்னா அவ ரெண்டு பேரும் பேசிக்கிறா. வயசான அப்பாவை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இங்கே வந்துட்டோமேடா சத்ருக்னா, அப்பா பக்கத்துல இருந்து அப்பாவுக்கு சேவை பண்ண வேண்டாமா, அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் கற்றுக்க வேண்டாமா, ராஜ விஷயங்கள் எல்லாம், அவர் கூட எல்லாமே இங்கே வந்துட்டோமே, வயசான அப்பாவாச்சே அப்படின்னு பேசிக்கிறா. ஒரு சமாதானமும் இருக்கு. சரி நம்ம தான் வந்துட்டோம், ராமன் நான் பார்த்துப்பான், லக்ஷ்மணன் பார்த்துப்பான், அதனால சமாதானமாகவும் இருக்கு, ஆனால் கவலையாகவும் இருக்கு. சரி அங்கே ராஜா எப்படி இருக்கார் அப்படின்னா, ராஜா பிதௌ மகாதேஜாஹ சஸ்மர புரோஷிதௌ சுதௌ உபௌ பரத சத்ருக்னௌ மகேந்திர வருணோபமௌ. இங்கே ராஜாவுக்கும் 4 குழந்தைகளையும் சேர்த்து பார்த்தே பழக்கம். இப்போ 2 தான் இருக்கு. இங்கே 2 கேகே தேசத்துக்கு போயிடுது அப்படின்னோடனே அவருக்கும் தாபமாக இருக்கு. யுதாஜித் கூட தேவையே குழந்தைகளை ரொம்ப காலம் ஆயிட்டே அப்படின்னு மனசுல தாபமா இருக்கு. ஏன் கூப்பிட்டு அனுப்பலாமே அப்படின்னா தாட்சிணியம், ஐயோ பாவம் ஆசையா கூட்டின்னு போயிருக்கா, இன்னும் கொஞ்சம் காலத்துல அவரே கொண்டு விட்டுடுவேன் அப்படின்னு வெக்கேஷனுக்கு குழந்தைகள் போனா அவ சந்தோஷமா இருக்கட்டுமே நினைக்கிறது